சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில விஷயங்களை முக்கியமாக செய்ய வேண்டிய சில கருத்துக்களை நாம் இன்னைக்கு இங்கே பார்க்கலாம். இப்போ தமிழ் மாதத்தில் முதல் நாள் நாம் நிறைய தடவை ஏராளமான வீடியோக்களில் சொன்ன விஷயம் இது. தமிழ் மாத பிறப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். இந்த தமிழ் மாத பிறப்பு அன்று நாம் செய்கின்ற தானங்கள் பித்ருக்களை சென்றடையும். இந்த பித்ருக்களுக்கு நம்ம என்ன ஒரு தோஷமாக இருந்தாலும் அது விலகி அந்த மாத பிறப்பன்று முக்கியமாக 4 நாட்கள் கூறப்படுகின்றன. அந்த 4 நாட்களில் செய்யும் தர்மங்கள் நிறைய நன்மைகளை தேடி கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாத பிறப்பு அமாவாசை காலம், அதாவது அந்த அமாவாசை காலங்கள் வியாதிபாதம் அப்படிங்கிற ஒரு நாள் வரும். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதத்துக்குரிய அந்த கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்திற்குரிய அந்த வியாதிபாதம் அப்படிங்கிற நாள் வந்துடும். அந்த நாள் அப்புறம் வைத்திருத்தி யோகம் அப்படிங்கிற ஒரு தினம் வரும். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நம்ம இந்த மாதம், அதாவது இந்த மாதங்களில் எந்தெந்த தினங்களில், அதில் 2 தினங்கள் போயாச்சு, இன்னும் 2 தினங்கள் இருக்கின்றன. அமாவாசை காலம் இருக்கின்றது, இன்னும் அந்த யோக நாம காலம் ஒன்று இருக்கு. இந்த 3 காலங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். மிக மிக அருமையாக இருக்கும் காலமாகும். ஸ்கிரீன்ல உங்களுக்காக இந்த தினங்களை கொடுக்கின்றோம். இன்னும் வரும் மாதங்களிலும் இந்த 4 முக்கியமான நாட்கள், அது உங்களுக்கு தெரிந்த தினங்கள் மாத பிறப்பன்று, இது அனைவருக்கும் தெரியும். தமிழ் மாதம் முதல் நாள் திரும்ப திரும்ப நாம சொல்றது உங்களுக்கு, நீங்க அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இங்கு ஆங்கில மாதம் அப்படின்னு இல்லாம தமிழ் மாதம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இப்படி வருது இல்லையா? தமிழ் மாத பிறப்பன்று நீங்கள் செய்யும் தானங்கள் கோடி நன்மைகளை செய்யும். அடுத்ததாக அமாவாசை, இந்த அமாவாசை அன்று நீங்கள் செய்யும் தானங்களும் மிக மிக நன்மையை செய்யும். இப்போ வியாதிபாதம் அப்படிங்கிற ஒரு தினம் வரும், அது உங்களுக்கு தெரியாது. இனிமேல் மாதம் மாதம் அந்த தினங்களை உங்களுக்காக கொடுக்கின்றோம். அடுத்து இந்த மாதத்துல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தினத்தில் வரும் தினமும் உங்களுக்கு 4 வகையாக நம்ம கொடுக்கும் பொழுது நீங்க அதை எடுத்து தானம் செய்யுங்கள். மிக மிக நன்றாக இருக்கும். பெரிய அளவுல செய்யாதீங்க. ஒரு நபருக்கு சாப்பாடு வாங்கி நீங்க தண்ணீர் பாட்டிலோடு அல்லது மோரோடு தானம் கொடுங்கள். அது போதும், நிறைய நன்மைகளை செய்யும் உங்களுக்காக. சரி, இப்போ அடுத்ததாக நிறைய பேர் இப்போ தர்பூசணி காலம் வந்து விட்டது அல்லவா? அந்த தர்பூசணியை வாங்கி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மேலே இருக்கும் அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை நன்றாக கழுவி நறுக்கி நீங்க வச்சுக்கோங்க. நிறைய ஒரு டப்பால வச்சுட்டு அதற்கு உங்க வீட்டில் உள்ள அனைத்து பருப்பு வகைகள், அதாவது கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அடுத்து சிறுபருப்பு, இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற பருப்பு வகைகள் ஒவ்வொரு கை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒவ்வொரு கை போட்டு நன்றாக வறுத்து அதுல காய்ந்த மிளகாயோ பச்சை மிளகாயோ என்ன பிடிச்சிருக்கோ அந்த காரத்தை அதில் சேர்த்து வறுத்து 10 துண்டுகள் உரிச்சு நீங்க அதை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கை கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வறுத்து, அப்புறமா இந்த தர்பூசணியோட மேல் தோல் இருக்கு இல்லையா, சிறிதாக அறிந்து அதுல போட்டு, நீங்க அறிந்தாலும் சரி துருவினாலும் சரி, அதுல போட்டு நன்றாக வதக்கி ஒரு துவையல் செய்து உப்பு சேர்த்துக்கோங்க. போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் அதிக அளவுல நீங்க காரம் போட்டு இதோட சத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா மிக மிக நன்றான சத்து இதில் இருப்பதினால் இதை ஒரு துவையல் செய்து நீங்கள் ஒரு தனியாக வேண்டும் அப்படின்னாலும் சட்னி பதத்துல நீங்க எடுத்துக்கலாம், அல்லது துவையல் பதத்துல எடுத்துக்கலாம். இதை எடுத்து இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுக்கு வேணாலும் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுல ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளியும் நீங்க சேர்த்துக்கிட்டு வதக்கி அரைச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த பருப்பு வகைகளை வதக்கும் போது இந்த தக்காளி வெங்காயமும் போட்டு வதக்கணும். வதக்கி இதனை நீங்கள் துவையலாக கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு இந்த சட்னியை செய்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த தோல் பெரிதாக இருக்கும், நிறைய இருக்கும். உங்களுக்கு இது சிறிய ஃபேமிலியாக இருந்தால் 1 வாரம் கூட நீங்க வச்சு பயன்படுத்தலாம். கொஞ்சம் எனக்கு அப்பப்போ வேண்டாம் அப்படின்னா பாதியாக கூட நீங்க பயன்படுத்தலாம். இது மிக மிக அற்புதமாக நன்றாகவும் சத்தானதாகவும் இருக்கும். இந்த சீசன்ல தான் இது கிடைக்கும். கிடைக்கிற சீசன்ல பழங்களையோ அந்த தோள்களையோ நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடம்பிற்கு தேவையான சத்துக்களை அது கொடுக்கும். சரி, அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது கால் பாதங்கள் யாருக்கெல்லாம் நன்றாக இல்லையோ, அதாவது கால் பாதங்கள்ல பெரிதாக நகம் வளர்த்து வைத்துக் கொண்டு அந்த நகங்களை அழுக்காக வைத்து கால்களை அழுக்காக வைத்து, என்ன உடம்பெல்லாம் கழுவும் பொழுது நிறைய பேர் நம்ம
நம்ம அந்த கால்களை மறந்து விடுவோம். அந்த கால்கள் அழுக்காக இருந்தாலோ, பித்த வெடிப்பு இருந்தாலோ, கால்களில் பலம் இழந்து இருந்தாலோ, கால்களில் அதிக வலி இருந்தாலோ, நீங்க கோடி கோடியாக சம்பாதித்தாலும் உங்களிடம் பணம் நிற்காது. ஏன்னா அந்த கால்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கால் யாரோட ஆதிக்கம், அந்த காலில் எத்தனை நட்சத்திரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது, அந்த நட்சத்திரங்கள் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த பொதுவாக நம்ம ஜாதகம் எல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு படுக்கும் முன், இது நம்ம ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கோம், இப்பயும் உங்களுக்காக சொல்றோம், அந்த கால் பாதங்களை நன்றாக கழுவி துடைத்து ஒரு கை கல் உப்பு போட்டு நீங்க நன்றாக சுடுநீர் வதவதன்னு ஒரு நீர் வைத்து உங்கள் கால்களை வைக்கும் பதத்திற்கு நீங்க அந்த ஒரு டப்பு வச்சு நீங்க அதுல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் உங்க 2 கால்களையும் வைத்து இந்த உப்பு நீர் கலந்த அந்த சுடு தண்ணி ஊற்றி உங்கள் கால்கள் நன்றாக அதில் பதிய வேண்டும். அப்பொழுது நீங்கள் அந்த லெமன் இருக்கு இல்லையா, அரை லெமன் எடுத்து அந்த சாறையும் நல்லா அதில் புழிஞ்சு விட்டுருங்க. அந்த தோல் வைத்து உங்கள் கால் இடுக்குகள் நகம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் அடித்தளங்கள் இப்படி நன்றாக கழுவுங்கள். தினம் தினம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு வாரம் உங்கள் கால்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து அந்த கால்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது, உங்களுக்கு பணத்திற்கும் தட்டுப்பாடு வரவே வராது. இத்தனை காலங்கள் அப்படி இருந்தாலும் இனிமேல் நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக வராமல் இருக்கும். அப்புறம் அந்த ஈர கால்களோடு தூங்கும் பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த கால்களை நன்கு ஒரு காட்டன் டவல் எடுத்து துடைத்து அந்த கால்களுக்கு அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம், அந்த பாதம் 5 விரல் இருக்கு இல்லையா, அதன் கீழ் ஒரு மஞ்சளோ ஒரு குங்குமமோ ஒரு சந்தனமோ குங்குமமோ 2 பாதத்திலையும் நீங்க வைக்கணும். இது ஏன் வைக்கணும், காலில் போய் வைக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. மிக முக்கியமான ஒரு 3 கிரகங்கள் அங்கே வேலை செய்கின்றன. அது என்ன கிரகங்கள் அப்படின்னா, உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சனீஸ்வர பகவானுடையது, ஒன்று புதன் பகவானுடையது, இன்னொன்று குரு பகவானுடையது. இந்த 3 பேரும் இந்த கால்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அவர்களுக்கு செய்யும் நன்மையாக இதனை செய்து கொள்ளும் பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதனை தினம் தினம் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இல்லாம இதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க, உங்க பாதம் பளிச்சுன்னு இருக்கணும். அதனாலதான் நிறைய நம்முடைய வழிபாட்டு முறையில நம்ம பாதத்தை வைத்து வழிபடுவது, பாதுகை வைத்து வழிபடுவது, நிறைய பேர் பெரியவங்க கிட்ட பாதம் தொட்டு வணங்குவது. இந்த பாதத்திற்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, குரு நமக்கெல்லாம் ஆசான், புதன் பகவான் நமக்கு ஞானத்தை கொடுப்பவர், சனீஸ்வர பகவான் யாரு, அவரு ரொம்ப நல்ல ஒரு கிரகம். சனீஸ்வர பகவான் நியாயத்திற்கேற்ப நல்லதை செய்பவர். இப்படி இந்த கிரகங்களை நல்லபடியாக இயக்க வேண்டும். வாழ்நாளில் நம்ம பாதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, அனைத்து முக்கியம்தான். இந்த பாதத்தை நம்ம கவனிக்க மறந்துடுவோம், அல்லது நம்ம அது ஏன் தேவையற்ற ஒன்றாக நினைப்போம். ஆனா நம்ம முழு உடம்பையும் சுமப்பது அந்த பாதமாகும். அதனால அந்த பாதத்தையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி உங்கள் பாதம் பளிச்சுன்னு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் பளிச்சென்று இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.